அவங்க ஒரு பொதுக்குழு போட்டாங்க தலைவரை, நம்ம போட்டதாங்க பயங்கர அவர் தான் அப்ஜெக்ஷனு பயங்கர நகராட்சி எல்லாம் உங்களுக்கு சொல்லி தபால் கொடுத்து நீங்களே கூட கேட்டீங்க தலைவரை. எனக்கு நேருக்கு நேரம் என்னங்க தலைவரை எல்லாம் அவருக்கு அண்ணனுக்கு நல்லா தெரியுங்க. 5 கட்சி அமாவாசை செந்தில் பாலாஜியால் பழிவாங்கப்பட்டு பதவி இழந்த பரம்பரை திமுக கொத்தடிமை ஸ்டாலினிடம் அழுது புலம்பும் இந்த காட்சி கொங்கு மண்டல திமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் நீலகிரி மாவட்ட திமுக உடன்பிறப்புகள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிய கதையாய் பரம்பரை திமுகவினரை பதவியிலிருந்து தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறாராம் செந்தில் பாலாஜி. இது குறித்து ஸ்டாலினிடம் சொன்னால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவரோ செந்தில் பாலாஜியிடம் சொன்னீர்களா என கேட்கிறார். அவங்க ஒரு பொதுக்குழு போட்டாங்க தலைவரை, நம்ம போட்டதாங்க பயங்கர அவர் தான் அப்ஜெக்ஷனு பயங்கர நகராட்சி எல்லாம் உங்களுக்கு சொல்லி தபால் கொடுத்து நீங்களே கூட கேட்டீங்க தலைவரை. எனக்கு நேருக்கு நேரம் என்னங்க தலைவரை எல்லாம் அவருக்கு அண்ணனுக்கு நல்லா தெரியுங்க. சொந்த கட்சிக்காரர்களின் குமுறலை கேட்காமல் செந்தில் பாலாஜி என ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டு அவர் பொம்மை முதல்வர் மட்டும் இல்லை, பொம்மை தலைவர் என காட்டமாக பேசுகிறார்கள் நீலகிரி மாவட்ட உடன்பிறப்புகள். அவர்களுக்கு இருக்கும் வேதனையெல்லாம் ஆண்டிமுத்து ராசாவிடம் இல்லாதது செந்தில் பாலாஜியிடம் என்ன இருக்கிறது என்பதுதான். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஆண்டிமுத்து ராசாவின் பொறுப்பில் இருக்கும் நீலகிரி மாவட்ட திமுகவிற்குள்ளும் செந்தில் பாலாஜியே அதிகாரத்துடன் இருக்கிறார். இதுவா சமூக நீதி என்று கேட்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் நெஞ்சம் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் திமுகவை முற்றாக குழி தோண்டி புதைக்கும் வேலையை செந்தில் பாலாஜி செய்கிறார் என்கிறார்கள். செந்தில் பாலாஜி போலவே பல கட்சி தாவி திமுகவில் தஞ்சமடைந்த ஒரு மாணவரணி முக்கிய நிர்வாகி கோவையில் கோலோச்சுகிறாராம். தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவரை கோவையில் நிறுத்தி கொம்பு சீவி கொண்டிருக்கிறாராம் செந்தில் பாலாஜி. கரூரில் முப்பெரும் விழாவை முக்காடு விழாவாக மாற்றி ஒரு கூட்டத்தை கூட நடத்த லாய்க்கில்லாத பாலாஜி என பெயர் பெற்ற செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுப்பது ஏன்? அவர் ஆட்டிவிக்கும்படி ஆடுவது ஏன்? ஆக ஸ்டாலின் பொம்மை தலைவர்தானே என்கிறார்கள் கொங்கு உடன்பிறப்புகள். நம்மை பொறுத்தவரை தமிழகத்தை சீரழிக்கும் கருணாநிதியின் திமுகவை செந்தில் பாலாஜி அழித்தால் என்ன, யார் அழித்தால் என்ன? 2026 அந்த தீய சக்தி அழிந்தால் சரிதான். பொம்மை முதல்வர் என்றும் பொம்மை தலைவர் என்றும் பெயர் பெற்ற ஸ்டாலினை வீழ்த்தி இலையாட்சி மலர்ந்து இல்லை என்று சொல்லாமல் திட்டங்களை வாரி வழங்கும் மக்கள் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராவதே மக்களின் இலக்காக எதிர்பார்ப்பாக இருக்கிறது. செந்தில் பாலாஜியோடு போடும் ஆட்டத்தில் இப்போது திமுக உடன்பிறப்புகளும் அதையே எதிர்பார்க்க தொடங்கி இருக்கின்றனர்.